அஸ்மத் குருபியோ நமக. நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 53வது பாசுரம். ரொம்ப 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 ஆச்சரியமான பாசுரம். நான்முகன் திருவந்தாதியில் பரதெய்வத்தை நிர்ணயம் பண்ணுறது திருமழிசை ஆழ்வாருக்கே உரித்தான ஒரு கம்பீரம். அந்த அனாயாசமாக பரமத நிரசனம், தேவதாந்திர பற்றி சேவிக்கிறத ஒதுக்கிறது, நமக்கு உபதேசம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதில் முத்தான ஸ்லோகம் பாசுரம் இந்த பாசுரம் 53வது பாசுரம். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லதொரு தெய்வம் யானிலே, பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு. தன்னிடம் அன்பு உடையாரை காப்பதிலேயே ஊன்றி இருக்கும் நோக்கில் இருக்கும் ராமபிரான் அல்லால் வேறு தெய்வத்தை நான் அறிய மாட்டேன். தன்னிடம் ஆஸ்ரிதர்களை பக்தர்களை அன்புடையவர்களை காப்பதிலேயே ஊற்றம் கொண்டிருக்கும் ஊன்றி இருக்கும் ராமபிரானை தவிர வேறு தெய்வத்தை நான் அறிய மாட்டேன், வணங்க மாட்டேன், இல்லை அறியவே மாட்டேன். நீங்களும் அற்ப தேவதைகளிடம் பற்று வைக்க வேண்டாம் என்கிறார் சுவாமி. அதாவது அவதாரிக்கையில ரொம்ப அழகா தெரிவிக்கிறாரா. இது ஏன் திடீர்னு இப்படி போயிட்டார் அவதாரிக்கையில அப்படின்னா, அதுக்கும் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். எனக்காவார் ஆரொருவரே அப்படின்னு, எனக்கு யார் நிகர் அப்படின்னு சொன்னார் முதல்ல. விண்ணெல்லாம் உண்டோ விலை, பரமபதத்துல கூட யாருமே எனக்கு நிகர் இல்லை அப்படின்னு சாத்விக அகங்காரத்துல சொன்ன நீர் ஆழ்வீரே நீர் இருக்கிறீர். அப்படி விலை காட்படுவார்னு அடுத்த பாசுரத்தில் மீதி பேர்கிட்ட வயிற்று பிழைப்புக்காக சில பணத்திற்காக ஒரு பிச்சை கேட்டு மற்றவருக்கு அடிமையாய் வாழ்க்கை முழுக்கும் இருந்து அப்படி இருக்கும் நாங்கள், அப்படி இருக்கும்போது நாங்கள் உய்வதற்கு ஒரு வழியை சொல்லி அருளி செய்ய வேண்டும்னு சில பேர் அவருடைய ஆச்சாரியன் ஆழ்வாருடைய கட்டாட்சம் பெற்று சில பேர் அவர்கிட்ட போய் கேட்டாலாம். அதுக்கு இந்த பாசுரமா உபதேசம் பண்றார். தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் இருப்பதுதான் என் பெருமைக்கு காரணம், அது இருப்பதுதான் உங்கள் சிறுமைக்கு காரணம். நீங்கள் உய்ய வேண்டுமானால், நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் தேவதாந்திர சம்பந்தத்தை அறுத்து கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக. கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லாதொரு தெய்வம் யானிலே, பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு. அறிவு கெட்ட அரக்கர் வாழ்ந்த இலங்கையை அழித்த அரணழித்த ராமபிரானை அல்லது வேறொரு தெய்வத்தை நான் தெய்வமாகவே கொள்ள மாட்டேன். கண்ணுக்கு இனியது அல்லாத வடிவுடைய தேவர்களையும் மெய்யாக தெய்வத்தன்மை இல்லாதவர்களையும் பிராட்டியின் சம்பந்தம் இல்லாமல் தேவர்கள் என்று பெயர் சுமப்பவர்களுமாகிய சிலரை நான் தெய்வங்களாக நீங்களும் நினைக்க வேண்டாம் என்கிறார். கல்லாதவர் இலங்கை, கற்றான் ஒருத்தன் உளனாக, அதாவது கல்லாதார் இலங்கைன்னு ஏன் சொன்னார்னா, குளவி கூடு போல கல்லாதவர் எல்லாரும் திரண்டு இருக்கும் இடம் இலங்கை. யாருமே படிச்சுவாங்க இல்லையா, அதனால சீதை கேட்கிறாளாம் பிராட்டி, இக சந்தோன வாசந்தி, இந்த ஊரில் கற்றவர்களே இல்லையோ என்று பிராட்டியே அதிசங்கை கொள்ளும் இலங்கை, சந்தேகப்படும் இடம் இலங்கை. கற்றவனான விபீஷணன் ஒருத்தன் இருக்கிறது அவளுக்கு பொறுக்கல, அவனை விரட்டிவிட்ட கல்லாதவர் இருப்பிடம் இலங்கை. கல்வி அப்படின்னா என்ன? அதாவது கல்வி அப்படின்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி. கல்வி அப்படின்னா அதுதான். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழா அர் எனின். பெருமாளுடைய திருவடியை தொழாத கற்றதனால் என்ன பயன்? அது கல்வியே கிடையாது. அவனுடைய திருவடி தொழலேன்னா அது கல்வி கிடையாது, கல்லாதவர் தான். சா வித்யா யா விமுக்தையே அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. மோட்சத்திற்கு உபயோகப்படுவதுதான் கல்வி. மோட்சத்திற்கு உறுப்பான பரம்பொருள் அறிவுதான் கல்வி. இலங்கையினுள் உள்ளவர்களுக்கு அது இல்லை என்னுமிடம் பிரசித்தம். கட்டழித்த காகுத்தன், அந்த இலங்கையின் அரணை அழித்த, அந்த இலங்கையின்
கோட்டையை அழித்த சக்கரவர்த்தி திருமகன். அப்படிப்பட்ட காகுஸ்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலே சரணாகத ரட்சணமாகிற பெரிய யாகத்திலே எப்பொழுதும் தீட்சை கொண்டிருக்கிறான். அப்பிரானை தவிர வேறொரு பொருளை ஆசிரியிக்க தகுந்த தெய்வமாக நான் நினைக்கவே மாட்டேன். இதுவேதான் என் பெருமைக்கு காரணம் என்கிறான் நமக்கு. யான் இலேன் அப்படி மறந்தும் புறம் தொழாமையாகியாலே இது இல்லாமையால் தான் அந்த மறந்தும் புறம் தொழாமல் இருப்பதுதான் எனக்கு பெருமை. மறந்தும் புறம் தொழாமையாகிற இது உங்களுக்கு இல்லாமல் இருப்பதுதான் உங்கள் சிறுமைக்கு காரணம் என்கிறார். ஸ்நேகோமே பரமோ ராஜன் துவயி நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. ராமாயணத்துல வருது, உத்தரகாண்டத்துல. பெருமானே, எனக்கு உன்னிடம் உள்ள அன்பு என்னை விட பெரியது. உன்னிடம் இந்த அன்பு என்றுமே எனக்கு நிலை நிற்பது. வீரனே, என் பக்தியும் அப்படியே நித்தியமானது. என் நெஞ்சு வேறெங்கும் போகவில்லை, போகாது, செல்லாது என்று ஹனுமான் சொல்றாராம். அதை போன்றவர் இந்த ஆழ்வார். ஸோ நாங்கள் உய்யும் உபாயம் வழி என்ன அப்படின்னு அவ கேட்க, தேவதாந்திரங்களின் தன்மையை சொல்லி அவர்களோடு சம்பந்தத்தை அறுத்து கொள்ள சொல்லி சொல்கிறார். பொல்லாத தேவரை ரூப குண சேஷ்டிதங்களாலே திருஷ்டி சித்தாபகாரியா இருக்கும் இவனை போல அல்ல, பார்க்கும் போதே நம் கண்ணை கவர்ந்து இழுக்கும் எம்பெருமான் நீலமேக சியாமளன் வடிவழகு கொண்டவர். ராமபிரான ஒரு நாள் பார்த்ததுக்கே குகனுக்கெல்லாம் லக்ஷ்மணன் மேல சந்தேகம், பரதன் மேல சந்தேகம், எல்லார் மேலேயும் சந்தேகம். லக்ஷ்மணனுக்கு குகன் மேல சந்தேகம். இப்படி குகனோட ஆட்களுக்கு 2 பேர் மேலே, குகனும் லக்ஷ்மணனும் ஒன்று சேர்ந்து எப்படி ராமனுக்கு தீங்கு பண்ணிடுவான்னு குகனுடைய ஆட்களுக்கெல்லாம் சந்தேகம். ஏன்னா அந்த அவ்வளவு அழகுபடுத்தும் பாடு அப்படின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படிப்பட்ட அழகன் அவன். அந்த அப்படி இருக்கிற அது மாதிரி இல்லாம காணிலும் உருப்பலார், பார்க்கறதுக்கு கூட அவ்வளோ அழகு கிடையாது இந்த தேவர்கள். காணிலும் உருப்பலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரம் தர மிடிக்கிலாதாரன்றோ மற்ற தேவர்கள். உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கிற தன் தாமரை செந்தாமரை கண்ணன் இவனைப் போல் என்ற அல்லாமல் விரூபாட்சனாகவும் அனல் கக்கும் கண்ணனாகவும் ஷடை கட்டி பொடி பூசி சாம்பல் பூசி இருக்கும் ரூபமும் பொல்லாதா இருக்கும். துஷ்டர்களை அழித்தான், நல்லோர்களை காப்பாற்றினான், இறந்து போன பிள்ளைகளை மீட்டு கொடுத்தான், பறவைக்கும் பேய்க்கும் யானைக்கும் மோட்சமளித்தான் என்பது போன்ற செவிக்கினிய செயல்களை லீலைகளை செய்பவன் நம் நாராயணன். அப்படி இல்லாமல் தந்தையின் தலையை கிள்ளினான், அதற்கு பரிகாரமாக எலும்பு கூட்டை அந்த மண்டையோட்டில் பிச்சை எடுத்தான், யாகத்தை அழித்தான், பஸ்மாசுரனை கண்டு ஓடினான், பானாசுரனுக்கு துணை நின்று புறமுதுகிட்டு ஓடினான் என்று மற்ற தெய்வங்களுடைய செயல்களும் செவிகொண்டு கேட்க ஒண்ணாதபடி பொல்லாததா இருக்கும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு கீதையில கண்ணன் சொன்ன மாதிரி அவனைப் போல எனக்கு ஒரு இலைய வெயி, ஒரு பூவை வெயி, இல்லை ஒரு தீர்த்தத்தை வெயி, அல்ல உன் கண்ணீரையாவது பக்தியுடன் வெய் அப்படிங்கிற பெருமாள். அது இல்லாம உன் பையனை அறுத்துத்தா என்கையாலே குணங்களும் பொல்லாததா இருக்கும் அவர்களுக்கு. இப்படியெல்லாம் பொல்லாததா இருக்கையாலே பொல்லாதேவரை என்கிறார் ஆழ்வார். இப்படி சுபத்துவமும் கிடையாது, ஆசிரியத்துவமும் கிடையாது, தியேயத்துவமும் இல்லாது இருப்பவர்களை சுபாசிரயமாக எப்படி ஆசிரியிக்க முடியுமோ, தியானிக்க தகுந்த மங்கள பொருளாக நினைக்க முடியுமோ என்பது இங்கு பாவம். அடுத்தபடியாக அவருக்கு உடனே ஆழ்வாருக்கு, ஐயோ தேவரை என்று தப்பாக சொல்லிட்டோமே, தேவ சப்தத்துக்குள்ள ஒரு பொருள் கூட பொருந்த பெறாத இவர்களை தேவர் என்று சொல்லுவதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு தேவர் அல்லாரை இப்பொல்லாங்கையெல்லாம் பொறுத்து கொண்டு வணங்கலாம் என்று இவர்களுடைய சொரூபத்தை ஆராய்ந்தால் இயற்கையில் ஒரு பெருமையும் இல்லை இவர்களுக்கு. ஏதோ பெருமாளுடைய சக்தியினால அவருடைய கட்டாட்சத்தினால தாங்களே சர்வேஸ்வரனிடமிருந்து யாசித்து கஷ்ட ஜீவனம் பண்ணும் தரித்திரர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். அடியோடு வணங்கத்தகாதவர்களாய் இருப்பவர்கள் என்று சொல்லுகிறார். தேவர் அல்லாரை திவு கிரீடா, திவு
அயன் முதலா தந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் என்று அவனுடைய விளையாட்டுக்கு உபகரணமாய் இருப்பவர்களை தேவர்னு சொல்லலாமோ? திவு விஜிகீஷா, புறமுதுகிட்டு ஓடி ஹூங்காரத்தாலே ஸ்தம்பித்து தவிப்பவரையோ தேவர்னு சொல்லலாமோ? தேவர் அல்லாரை திவு விவகார, கிளிப்பிள்ளை போலே அவனிடமிருந்து ஓதி உணர்ந்ததை உச்சரிப்பவர்களை தேவர்னு சொல்லலாமோ? அவன் சொன்னதை திருப்பி இவர்கள் சொல்கிறார்கள், அவனிடமிருந்து பெற்று இவர்களுடைய பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். தேவர் அல்லாரை திவு தியுதி, தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாத்தின்னு ஒளியை இரவல் வாங்கி மினுக்குகிறார்கள் இவர்கள். அவன்கிட்டேந்து இரவல் வாங்கி கொஞ்சம் மின்மினி பூச்சி போல் மினுக்குபவர்களை தேவர்னு சொல்லலாமோ? திவு ஸ்துதி, துதிக்கத்தகாத ரூப குண சேஷ்டிதங்களை உடையவர்களை தேவர்னு சொல்லலாமோ? திவு மோத, பிண்டியார் மண்டையேந்து துன்புற்றவரை தேவர்னு சொல்லலாமோ? திவு மத பாணாசுர யுத்தம் முதலிய சமயங்களிலே கர்வம் ஒடுங்க பெற்றவர்களை தேவர்னு சொல்லலாமோ? திவு காந்தி, காணிலும் உருப்பொலாதவரை தேவர்னு சொல்லலாமோ? திவு கதி, அரக்கரால் அலைப்புண்ட போது கதி தேடி திரிபவர்களை தேவர்னு சொல்லலாமோ? எதை கொண்டு இவர்களை தேவர்னு சொல்றது? சர்வமேத யாகத்தில் தன்னையே ஹோமம் செய்து மகாதேவன் பெரியோனாகவும் தேவனாகவும் ஆனான் என்று மகாபாரதம் முழங்கிட்டு இல்லையா? அது எப்படி? இவர்கள் தேவர் அல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திருவில்லா தேவர். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே, பெரிய பிராட்டியாராலேயே தேவனாகிற நாராயணன் தேவனாயிருக்கும் தன்மையை அடைகிறான் என்று வேதமும் புகழும்படி சுயப்பதியாக இருக்கும், திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இருக்கும். இப்படி திருவில்லா தேவரை, மிக தாழ்ந்தவர்களை சொல்லும் போது உலகத்தில் திருவிழார் என்றென்றோ சொல்லுவார்கள். அப்படி திருவில்லா தேவர் ஹ்ரீஷ்சே லக்ஷ்மி சபத்ஞௌ, பூமி தேவி ஸ்ரீதேவி ஆகியவர் உனக்கு பத்தினின்னு புருஷ சுக்தில சொல்றது. உன்னிடம் எல்லாவற்றையும் பெற கடவோம். இஷ்டம் மனிஷானா அமும் மனிஷானா சர்வம் மனிஷானா, உன்னிடம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற கடவோம் என்று ஸ்ரீமானான தத்துவமே தேவர் அல்லாரை திருவில்லா தேவர்னு சொல்லறதுக்கு வாய்ப்பு தருகிறது. பிராட்டியின் சம்பந்தம் இல்லாதவையாலே உண்மையில் தேவர் அல்லாதாரா இருந்தும் தேவர் என்று பெயர் சுமப்பவர்களாலேயே பொல்லாத தேவரை என்றும் திருவில்லா தேவரை என்றும் அருளி செய்கிறார். கள்ளி விருட்சத்தை மகாவிருட்சம் என்று சொல்கிறார் போலே இவர்களுக்கும் தேவர் என்று பெயர், இவர்களுக்கும் மகாதேவர் என்று பெயர் சுமந்து திரிகின்றார் என்றோ? தேரேன் மின் தேவு, இவர்களை தேவர்களாகவே மதிக்காதீர்கள். இது செய்தீர்களானால் நீங்களும் எனக்காவார் ஆரொருவரே என்று சொல்ல தகுந்த நிலையை அடைவீர்கள். எனக்கு ஈக்குவல் யாரு அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். இவர்களை நீங்கள் ஆதரிக்காவிட்டால், இதை செய்தீர்களானால், எதை செய்தீர்களானால் தேரேன் மின் தேவு, இவர்களை தேவர்களாக மதிக்காதாமல் இருந்தால், மறந்தும் புறம் தொழாமல் இருந்தால் நீங்களும் என்ன மாதிரி சொல்லலாம். இப்படி தேவ சப்தம் இவர்களை குறிக்காது. ஆகையால் இவர்களும் ஆசிரியிக்கத்தக்க தேவர்களே என்று நீங்கள் நினைத்தீர்களானால் இவர்கள் தரும் அப்பொருள்கள் நிலையற்றவையாகும், மிக தாழ்ந்தவையாகும். அதையும் மயைவ விகிதான் ஹிதான்னு கீதையில பகவானே அருளுகிறான்னு அவன் சொல்றான். அவர்கள் மூலம் நான் உங்களுக்கு அவர்களுடைய பக்தர்களுக்கு தருகிறேன் என்று கண்ணனே சொல்றது. ஸோ இவர்கள் மூலமாக தருகிறான். ஆகையாலும் இவர்களை தேவர்களாக நினைக்காதீர்கள் என்று உபதேசிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மே.